First, you have to know what is mean by excitation. Excitation அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆட்டம் வந்து எக்ஸைட்டிங் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரான் வந்து தன்னுடைய ஸ்டேபிள் நியூக்ளியஸ்ல இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் இப்படி இருக்கு. Now what is excitation? For example, here one electron is present. Okay. If this electron is not in this K level, the K ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் K ல இல்ல, எங்க போயிடுச்சு அப்படின்னா இப்போ L க்கு போயிடுச்சு, அல்லது K ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து M க்கு போயிடுச்சு. This is excited condition. அது நார்மல் லெவல்ல இல்ல. நம்ம சொல்லக்குள்ள நம்ம வந்து எக்ஸைட் கண்டிஷன்ல இருக்கான்னு ஜெனரலா சொல்லுவோம் பாருங்க, அது நார்மலான லெவல்ல இல்லைன்னு. நார்மல் லெவல் அப்படின்னா என்ன? அந்தந்த எலக்ட்ரானு அந்தந்த ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்னு பேரு. ஆட்டத்துல ரெண்டு சொல்லுவோம், ஒன் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட், another one is excited state. What is ground state? What is excited state? Ground state means the electrons, those are present in that orbit, in that own orbit, அது வந்து ground state. If the electrons jump by any other cause, accepting energy, அது ஏதாவது ஒரு எனர்ஜி எடுத்துட்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, goes to the higher energy level, அதுக்கு பேர் excited level னு பேர். அப்ப அந்த எக்ஸைட்டேஷனுக்கு இதை எடுத்துக்கக்கூடிய அந்த எனர்ஜி பேரு எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஓகேவா? அண்ட் வாட் இஸ் இந்த எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்? எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னா என்னன்னா, இந்த எனர்ஜியை என்ன சொல்லுவீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவீங்க. எனர்ஜி இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னா energy per charge, per unit charge. Energy per unit charge is said to be potential. So the potential you can write -13.6 electron volt by E. அப்ப என்ன வரும்? -13.6 volt னு வரும். இதுக்கு யூனிட் வோல்ட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜியை எனர்ஜி ஜூல்னு சொல்லலாம் அல்லது எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லலாம். இது எப்ப ஜூல்னு சொல்லுவீங்க? -13.6 × 1.6 × 10⁻−19 போட்டீங்கன்னா என்ன ஜூலா மாறிடும். எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் எதுல மட்டும் தான் நீ சொல்ல முடியும்னா ஒன்லி வோல்ட்ல மட்டும் தான் நீ சொல்ல முடியும். அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சோ இப்போ ஒரு ஸ்டெப்பா போகும். வாட் இஸ் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஃபார் த ஹைட்ரஜன் ஆட்டம்? ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு என்ன எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன, எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன? என்ன ஜெயனா ரோஷினி, வாட் இஸ் மீன் பை கிரவுண்ட் ஸ்டேட், வாட் இஸ் மீன் பை எக்ஸைட்டட் ஸ்டேட்? What is ground state? What is excited state? Am I audible there? நான் கேட்கறது கால உழுதாமா உங்களுக்கு? Yes sir. இப்போ எக்ஸைட் இப்போ வந்து இது கிரவுண்ட் ஸ்டேட் லெவல், இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல், இது ஃபோர்த் லெவல், இது ஃபிஃப்த் லெவல் அப்படி இருக்குன்னு வச்சு. இதுல n is equal to 1 ஃபர்ஸ்ட், இது n is equal to 2 செகண்ட் எனர்ஜி லெவல், n is equal to 3 தேர்ட் எனர்ஜி லெவல், n is equal to 4 fourth energy level, n equal to 5 fifth energy level, n equal to 6 fifth energy level. அப்படி வச்சு. What is mean by first excitation? This is ground level. Yeah, n is equal to 1 is ground level. So n is equal to 1 is ground level, ground state atom. Okay, இப்ப இந்த n is equal to ground stateல இருந்து இது வந்து இந்த எனர்ஜி லெவலுக்கு போகுது. இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் E1,
இந்த லெவல் எனர்ஜி வந்து E2, இந்த எனர்ஜி லெவல் E3, இந்த எனர்ஜி லெவல் E4, இந்த எனர்ஜி லெவல் E5, இது E6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க போகுது, இட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். So in that first excited state, where will be the electron? Means the electron is present in the second orbit. First excitation enna irudhu, the electron is present in the second orbit. What is mean by, what is the energy difference between these two? Ingiki ulla energy difference enna? That energy difference is E2 minus E1. Energy difference is E2 minus E1. அப்போ is equal to இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து E2 minus E1 சொல்றோம் இல்லையா? இப்ப E2 உடைய வேல்யூ உனக்கு தெரியணும், E1 உடைய வேல்யூ. ஓகே, அது நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க பாருங்க. எனர்ஜி அப்படிங்கிறது -13.6 by n ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திருக்கோமா? Energy En is equal to -13.6 by n square electron volts. ஓகேவா? அதாவது மேல ஒரு z ஸ்கொயர் வரணும், மேல ஒரு z ஸ்கொயர் வரணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது for hydrogen atom z is equal to 1 அப்படின்னு வச்சு பார்த்துட்டு. அப்ப the energy difference என்னவா இருக்கும்? E2 அப்படின்னா அப்ப இங்க என்ன போடணும்? 2 ஸ்கொயர் போடணும். 2 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 4 ஆயிடும். 13.6 divided by 4 அப்படிங்கிறது அந்த செகண்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தான். அது எவ்வளோ அப்படின்றத நம்ம அன்னைக்கே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது 1.51 அப்ப அது அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு எனர்ஜிக்கும் அந்த எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் வந்து 13.6 சொன்னேன். அது வந்து 3.4 சார். -3.4 E2 கா? எஸ் சார். அப்ப E2 க்கு வந்து -3.4 இங்க உள்ளது. மைனஸ் E1 அப்படிங்கிறது NS = 1 போட்டீங்கன்னா அதே வேல்யூ வரும் இல்லையா? -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்து. அப்ப இது ரெண்டு பிளஸ் ஆயிடுச்சுன்னா இது மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 10.2 வருமா? 10.2 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, if you are giving energy H nu, this energy is equal to 10.2 electron volt. இந்த எனர்ஜி 10.2 electron volt இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ள அந்த எலக்ட்ரான் எங்க போயிருக்கும்னா அதுக்கு அடுத்த உள்ள ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு பேரு. So in that first excited state, the electron is present in the second orbit. சரி சார், சப்போஸ் வந்து E2 இருக்கிறதுக்கு பதிலா E3க்கு போயிடுச்சு அப்படின்னா எங்க இருந்தது? இங்க இருந்த எலக்ட்ரான் இதையும் தாண்டி இங்க போயிடுச்சு. அப்ப இதை என்ன சொல்லுவீங்க? அப்ப E3க்கு போயிடுச்சுன்னா we can say this is second excited. Second excited. செகண்ட் எக்ஸைட்டடுக்கு போயிடுது. செகண்ட் எக்ஸைட்டட்னா இப்ப எலக்ட்ரான் எங்க இருக்குன்னா தேர்ட் ஆர்பிட்ல இருக்கு. அப்ப எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா E3 minus E1 செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ். இப்ப E3 minus E1 அப்படிங்கறத எப்படி சொல்ல போறோம்? E3 அப்படின்னா என்னது? தேர்ட் ஆர்பிட்ல என்னது? இங்க வந்து 3 ஸ்கொயர் 9 போட்டீங்கன்னா என்ன வரும்? -1.51 வருமா? மைனஸ் E3 minus E1 is equal to -1.51 minus of 13.6 electron volts.
அப்ப என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு -1.51 பிளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்துடும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? இட் இஸ் ஈக்குவல் டு 12.06 ஆமா, இஸ் ஈக்குவல் டு 12.06 வருமா? இது எவ்வளவு வருமா மைனஸ் பண்ணீங்கன்னா? 13.6 minus 1.51 எவ்வளோ? 12.09 12.09 sir. 12.09 எலக்ட்ரான் வோல்ட். இத என்ன போட்டுக்கலாம்? அரௌண்ட் 12.1 எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டுக்கலாம். இது வந்து இங்க இருந்து இந்த பொசிஷன். அப்போ நம்ம அந்த எனர்ஜி கொடுக்குறோம். எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோம் அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு உள்ளதுக்கு? if you are giving 12.1 electron volt, so the electron which is present in the ground level goes to the third orbit. அதோட third orbitக்கு போயிடுது. அப்ப எக்ஸைட்டேஷனை நிர்ணயிக்கக்கூடியது எது? which determine the excitation அப்படின்னு பாத்தீங்கன்னா how much of energy taken by the electron or how much of energy given to the electron, அதை பொறுத்து தான் எக்ஸைட்டேஷன் இருக்கு. சரி சார், உள்ளலாம் எலக்ட்ரான் இருக்குள்ள வெளியில இருக்கிற எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகுமா, இல்ல உள்ள இருக்கிற ஆர்பிட்ல எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுமா அப்படின்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறத பொறுத்தவரை ஹைட்ரஜன்ல பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தெரியும் உங்களுக்கு, ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை 1. அப்ப அதுக்கு உள்ள இருக்கிறதும் அதே தான், வெளியில இருக்கிறதும் அதே தான். அதுக்கு இன்னர் ஆர்பிட்னு வேற எதுவும் கிடையாது. அதனால இந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கு. சரி சார், இஃப் இட் இஸ் மோர் தென் 5 number, more than 10 numbers of electron இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேஸ் only major participation in the excited is only in the outermost orbit. இதுல நடக்கும் இந்த மாதிரி எக்ஸைட்டேஷனுக்கு எதுல நடக்கும் அப்படின்னா, வெளியில இருக்கிற அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வேலன்ஸ் லெவல்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் ரெஸ்பான்சிபிள். If you are giving energy, it take the energy immediately, it goes to the level up to the energy level. நீ எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறியோ அந்த எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி போறோம். That is called excitation. So this energy is called excitation energy. So this is called first excitation, this is called second excitation, and so on. Then come to the point, what is mean by excitation potential? Excitation potential, the definition for excitation potential, what I told, என்ன சொல்லிருக்கேன்? excitation potential க்கு energy per unit charge is said to be potential. வேற எதுவுமே கிடையாது, energy per unit charge. அப்ப எனர்ஜி per unit, இது ஃபர்ஸ்ட் excitation potential எப்படி கன்வெர்ட் பண்ண? இங்க பாருங்க, இது வந்து எனர்ஜி டிஃபரன்ஸா E2 minus E1 divided by E, இதுதான் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல். இஸ் ஈக்குவல் டு அப்ப என்ன வரும்? 10.2 எலக்ட்ரான் வோல்ட் divided by E is equal to 10.2 volt. This is excitation potential. This is called a first excitation potential. And what is second excitation potential? E3 minus E1 divided by E, that is 12.1 electron volt divided by E is equal to 12.1 volt. It is said to be second excitation potential. In the second excitation potential, where is the position of the electron? Electron உடைய position எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா third levelல இருக்கும். third energy levelல அந்த electrons இருக்கும். ஓகே, சரி சார், அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன? இதெல்லாம் பார்த்துட்டீங்க. என்ன பார்த்துட்டீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன், செகண்ட் எக்ஸைட்டேஷன். அப்ப தேர்ட் எக்ஸைட்டேஷன் என்னவா இருக்கும்? the electron from the ground state moves to the fourth level, அது தேர்ட் எக்ஸைட்டேஷன். fourth எக்ஸைட்டேஷன் என்னவா இருக்கும்? கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபிஃப்த்துக்கு போச்சுன்னா ஃபோர்த் லெவல், கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து சிக்ஸ்த்துக்கு போச்சுன்னா ஃபிஃப்த் லெவல். இதுக்கெல்லாம் எக்ஸைட்டேஷன் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். எவ்வளவு எனர்ஜி கேப் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அளவுக்கு மேல போயிட்டே இருக்கும் இல்லையா? சரி சார், அப்ப அயனைசேஷன் ஒண்ணு சொல்லியிருக்கோம். வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன்?
அயனைசேஷன் அப்படின்னா அன்னைக்கே சொன்ன என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா the electron is removed from the atom. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரானை கம்ப்ளீட்டா எடுக்க முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா the energy given to the atom in that the electron is moved to the infinite orbit. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறோம் பாருங்க, எங்க போயிடுதா, இன்ஃபினைட் ஆட்டத்துக்கு போயிடுது, இன்ஃபினைட் ஆர்பிட்டுக்கு போயிடுது. அப்ப அந்த இன்ஃபினைட் ஆர்பிட் அப்படிங்கிறது எனர்ஜி அங்க இல்லைன்னு அர்த்தம். the force of attraction of the infinite orbit அப்படிங்கிறதுக்கு ஜீரோ, அதுல வந்து எனர்ஜி லெவல் ஜீரோ. அதாவது இது ஒரு நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், so on. இது வந்து இன்ஃபினைட் ஆர்பிட். இதுக்கு எனர்ஜி லெவல் தெரியும், E1க்கு எனர்ஜி லெவல் தெரியும், E2க்கு எனர்ஜி லெவல் தெரியும், E3க்கு எனர்ஜி லெவல் தெரியும், E இன்ஃபினிட்டிக்கு எனர்ஜி லெவல் என்னன்னா ஜீரோ. அப்ப ஒரு எலக்ட்ரானை ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு லெவல்ல மட்டும் தான் எலக்ட்ரான் இருக்கு. இதுதான் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வச்சுக்கும், ஒரே ஒரு ஆர்பிட் தான் இல்லையா. எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட் ஒண்ணு. அதே ஹைட்ரஜன்ல எலக்ட்ரான் இல்லாத ஆர்பிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து வருஷலா இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்லயும் எலக்ட்ரான் இருக்காது, ஆனா ஆர்பிட் இருக்கும், எனர்ஜி லெவல் இருக்கும். ஏன் எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா if you are giving energy to the hydrogen, அது எங்க போகும், அந்த எனர்ஜி எந்த இதுக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். புரியுதா? அப்ப இந்த எலக்ட்ரானை என்ன பண்றீங்க, ஒரு எனர்ஜியை கொடுத்து இந்த இன்ஃபினிட்டிக்கு எடுத்துட்டு போயிடுறீங்க. அதுக்கு என்ன எனர்ஜி கொடுத்துருங்க, இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா என்ன பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது ஒரு புரோட்டானு பாவம், ஒரு எலக்ட்ரான் ரொம்ப பாவம் இல்லையா. ஹைட்ரஜன் இருக்கிறது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். நீ என்ன பண்ற, இந்த ஒரு மைனஸை தூக்கிட்டு ஒரு மைனஸை கம்ப்ளீட்டா எடுத்துட்ட, அது என்ன மாறிடும், அப்போ இந்த மைனஸ் இந்த எலக்ட்ரானை இதோடைய அட்ராக்ஷன்ல இல்ல, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு போயிடுச்சு. அப்ப இதுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்குது, அந்த ஹைட்ரஜனுக்குள்ள ஒன்லி பாசிட்டிவ் தான் இருக்குது, ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு. அதை என்ன சொல்ற நீனு, He பிளஸ் அயோன் அப்படின்னு சொல்லுவீங்க. தட் இஸ் டு பி ஹைட்ரஜன் அயன். ஏன்னா எழுந்து போச்சு, ஒரு மைனஸ் சுத்தமா காணும். அப்ப இந்த மைனஸ இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, எங்க இருந்து E1ல இருந்து E இன்ஃபினிட்டில எடுத்துட்டு போறதுக்கு வாட் இஸ் த எனர்ஜி. அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடுது, அயனா மாறிடுது. so that we say this is ionization energy. ஒரு ஹைட்ரஜனை அயனா மாத்துறதுக்கு நீ எவ்வளவு எனர்ஜி கொடுக்குற, that is called ionization energy. அயனா மாத்துறதுங்கிறது என்ன, ஒரு அதோட ஆர்பிட்ல இருந்து ஹைட்ரஜனுக்கு மட்டும் இல்ல, எந்த ஆட்டமா வேணா இருக்கலாம், அதோட அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய வேலன்சி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை இன்ஃபினைட் ஆர்பிட்டுக்கு நகர்த்துறதுக்கு நம்ம செய்யப்படக்கூடிய அந்த வேலை எவ்வளவு எனர்ஜி வேணும், அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருந்து அது கொஞ்சம் கடத்தி கொண்டு போய் எட்ட வைக்கிறதுக்கு. தட் இஸ் டு பி வாட், அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப அது அயனா மாத்துறதுக்கு நம்ம செய்யப்படக்கூடிய எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி. So in that ionization energy, what is the final level? Electron energy at infinity minus energy at the first level. ஏன்னா இது எலக்ட்ரானுக்கு இதுல ஒரு லெவல் தானே இருக்குது ஹைட்ரஜனை பொறுத்தவரையில, அதனால energy at first to the energy infinity. So you know that energy at infinity you can say zero. Energy infinity எவ்வளவுனா ஜீரோன்னு சொல்லிடுவீங்க. Yeah, minus energy of the first level ஒன்னெல்லாம் தெரியும், அது minus 13.6 electron volt அப்படின்னு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் லெவல் அப்படினால இங்க ஆக்சுவலா என்ன வரணும், z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் வரணும். ஹைட்ரஜன் அப்படின்னா z ஈக்குவல் டு 1, என்ன ஷெல் இருக்குது, n ஈக்குவல் டு 1, ஃபர்ஸ்ட் ஷெல்ல பாக்குறீங்க, அதனால அதை நான் போடல. ஓகே, அப்ப இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். அப்ப என்ன வரணும் அப்படின்னா, to ionize the atom if the electron is present in the first level.
எலக்ட்ரான் ஆல்ரெடி எதுல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இதை அயனைஸா பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீ எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கணும். எப்படி சார்? இந்த 13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்கன்னா அதோட எனர்ஜி லெவல் எவ்வளோ? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். எதோட இது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப என்ன ஆயிடும்? எனர்ஜிக்கு எங்க போயிடுது? 0க்கு போயிடுது. நான் சொல்றது புரியுதா? இத வந்து இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் எவ்வளோ? -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டா? இதுக்கு ஒரு +13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா என்ன ஆயிடுது? 0 எனர்ஜி லெவல் வந்துருது. 0 எனர்ஜி லெவல் தான் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி என்ன எனர்ஜி லெவல்? 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு +13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது அயனைஸ் ஆயிடுது. சரி சார். அப்போ வந்து சப்போஸ் வந்து அது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குது, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்பயும் பண்ணிடலாம். இஃப் இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல், அப்ப எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா அந்த லெவல் எவ்வளோ? -3.4 சொன்னீங்களா? எவ்வளவு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட் சொன்னீங்களா? அதானப்பா சொன்னீங்க? சரி சார். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா -3.4 இல்லையா? சரி. அப்போ E இன்ஃபினிட்டி -E2 இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை தூக்கி கொண்டு போய் இன்ஃபினிட்டி வைக்கிறதுக்கு செய்யப்படக்கூடிய வேலை. அதுக்கும் அதே தானே? 0 -3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3.4 எலக்ட்ரான் வோல்ட். இது 3.4 கொடுத்தீங்கன்னா அது அங்க போயிடும். இத மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுடலாம். அப்போ வாட் இஸ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? இந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் அப்படியே அழிச்சுட்டு அது அயனைசேஷன் போட்டீங்கன்னா தெரியும். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? அயனைசேஷன் எனர்ஜி இது அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அதேதான். என்ன சொல்ல போறீங்க? இது எனர்ஜி, இது சார்ஜால டிவைட் பண்ணீங்கன்னா பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அவ்வளவுதான். இப்போ இது வந்திருக்கு 13.6 எலக்ட்ரான் வோல்ட். பொட்டன்ஷியலா போட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? 13.6 வோல்ட் போட்டீங்கன்னா அது அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இதுக்கு 3.4 வோல்ட் போட்டீங்கன்னா இது அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஓகே. So this is called ionization energy and ionization potential. Okay. சரி சார். அயனைசேஷன் எல்லாத்தையுமே நீங்க ஹைட்ரஜனை வச்சே சொல்றீங்களே, ஏன் ஹீலியம் அந்த மாதிரி நியர்பை போக கூடாதான்னு கேட்டா தாராளமா போலாம். We can go to helium also. பாத்துருமா ஹீலியத்துக்கு என்ன வருதுன்னு? ஹீலியத்துக்கு எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே E இன்ஃபினிட்டி E1 போட்டுங்க. E இன்ஃபினிட்டிக்கு வழக்கம் போல 0. E1க்கு என்ன வரும் அப்படின்னா ஹீலியத்தை பொறுத்தவரையில -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n² இன்ட்டு Z² தானே ஃபார்முலா. இப்ப மைனஸ் இது பிளஸ் ஆயிடும் இல்லையா? மைனஸ் பிளஸ் ஆயிடும். 13.6 இன்ட்டு ஹீலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2 இல்லையா? அப்ப 2² போட்டா 4 வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கு. அப்ப n = 1. அப்போ இது இன்ட்டு 4ன்னு வரும். இத்தனை எலக்ட்ரான் வோல்ட். இது எவ்வளவு வருது? 54.4 எலக்ட்ரான் வோல்ட் வருதா? எஸ் சார். இப்போ ஹீலியத்துல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து நீ இன்ஃபினிட்டிக்கு நகர்த்தினா 54.4 எலக்ட்ரான் வோல்ட் வருது. சரி சார். செகண்ட் ஆர்பிட்டுக்கு எப்போ போட முடியல உங்களால? செகண்ட் ஆர்பிட்டுக்கு E இன்ஃபினிட்டி -E1 E2 அப்படின்னு போட்டு பாருங்க. இங்க E2 4 4 ஆயிடுமா? இது நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா. இப்போ E இன்ஃபினிட்டி -E2 பாருங்களேன். E இன்ஃபினிட்டி வந்து 0, -E2 வந்து E2 அப்படின்னா அங்க 2² போடுவீங்களா? அப்ப இங்க என்ன வரும்? 13 பிளஸ்னே போட்டுங்க. 13.6
இன்ட்டு இசட் ஸ்கொயர்னா 4 போடுவீங்க இல்லையா 4. இது என்னோட செகண்ட் ஆர்பிட்னா 4 போடுவீங்க. அப்ப என்ன ஆயிடும், அந்த 4 கேன்சல் ஆகி இ இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் என்ன வரும், 13.6 எலக்ட்ரான் வோல்ட் வரும். அப்ப நீங்க எனர்ஜி எதுக்குள்ள கம்பேர் பண்ணலாம் பாருங்க. ஹைட்ரஜன்ல உள்ள n ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து இன்ஃபினிட்டி நடத்தக்கூடிய எனர்ஜியும் இல்லையா, அயனைசேஷன் எனர்ஜியும், ஹீலியத்துல n ஈக்குவல் டு 2 செகண்ட் ஆர்பிட்ல இருந்து இன்ஃபினிட்டி நடத்தக்கூடிய அந்த எனர்ஜி ரெண்டு சேர்த்து, அப்படிதானே? இதுக்கும் ஹைட்ரஜனுக்கு இ இன்ஃபினிட்டி மைனஸ் E1 அப்படிங்கிறதும், இதுல இ இன்ஃபினிட்டி மைனஸ் E2ங்கிறதும் செய்யும். அப்ப இதுல இருக்க அது மாதிரி வெலாசிட்டி, அதே மாதிரி வெலாசிட்டி பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல உள்ள வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல உள்ள வெலாசிட்டியும் ஹீலியத்துல உள்ள செகண்ட் ஆர்பிட் வெலாசிட்டியும் சேம் ஆகும். அந்த எலக்ட்ரான் சுத்தக்கூடியது இருக்கும். ஓகே, இந்த ரிலேஷனையும் நீங்க அடிஷனலா நீங்க அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த physical quantity ground state first excited second excited state பேஜ் நம்பர் 156ல கொடுத்துருக்காங்களா, அதையும் ஒரு டைம் நீங்க பாத்துக்கங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, suppose the energy of the hydrogen like atom is given. இத நான் வந்து அந்த நடத்தி உங்களுக்கு போட்டுறேன் இந்த ப்ராப்ளம். ஆனா இந்த ப்ராப்ளம் நடத்தி தான் ஆகணும். நான் தெளிவா நடத்தி போட்டுறேன், என்ன டைம் ஆகும் இது நடத்தி போட்டுருக்கு. இப்ப அடுத்த கான்செப்ட பாத்துறேன். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் பார்ப்போம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் இஸ் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸ்பெக்ட்ரம்னா என்ன, எப்படி ஒரு ஆட்டத்துல ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு புதுசு. இது உங்களை பொறுத்தவரை இது புதுசு இல்லையா? அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹவு த ஸ்பெக்ட்ரம் ஆர் ப்ரொடியூஸ், ஸ்பெக்ட்ரம் எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸ்பெக்ட்ரம் வரணும்னா தேர் மஸ்ட் பி தி லாஸ்டிங் எனர்ஜி. எனர்ஜி வெளில வந்தாதான் ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அப்ப ஸ்பெக்ட்ரம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது இந்த எலக்ட்ரானோட ரெவல்யூஷன்ஸ் இல்லையா. இதுல எப்ப ஸ்பெக்ட்ரம் வரும் அப்படின்னா, திஸ் இஸ் K shell, this is L shell, this is M shell. Suppose the electron in the K shell can jump to the L shell. L shellக்கு போய் ஜம்ப் ஆகுது. நான் தான் சொல்லியிருக்கேன், ஆர்டினரி டெம்பரேச்சர்ல என்ன பண்ணிருக்கோம், அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். If they jump to the second level, immediate after within 10 power minus 8 seconds, பாருங்க எவ்வளவு கம்மியான நேரத்துல பாருங்க, within 10 power minus 8 seconds it comes to the original position. திருப்பி அங்கே வந்துருது. அப்ப அது எடுத்த எனர்ஜி இருக்கு இல்லையா, எடுத்த எனர்ஜியை இமிடியேட்டா கொடுத்துரும். இப்போ இங்க இருந்து எனர்ஜி எடுக்குது, hν எனர்ஜி எடுத்துக்கிட்டு மேல போகுது இல்லையா. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது, அது எடுத்த எனர்ஜியை கொடுத்தா மட்டும்தான் கரெக்டா எவ்வளவு இந்த எனர்ஜியோ இந்த எனர்ஜி கேப்ப வெளில கொடுத்துரும். இந்த எனர்ஜி கேப்ப மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதுக்கு மேல கொடுத்தா என்ன ஆகும், நேரம் நியூக்ளியஸ் தான் இருக்கு, அங்க போக கூடாது. அப்போ வாட் எனர்ஜி ரிசீவ்டு பை தி எலக்ட்ரான் டு கோ டு தி எக்ஸைட்டேஷன், தி சேம் எனர்ஜி கேன் கிவ் டு தி சரௌண்டிங்ஸ் அண்ட் கம் டு தி ஒரிஜினல் ஸ்டேட். அதுவும் hν தான் இல்லையா. அப்ப இந்த hν இருக்கு இல்லையா, இது எடுத்தது நம்ம வெளில வருது பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்ப இது என்ன சொல்லுவோம், நம்ம hc/λ சொல்லுவோமா. ஓகேவா, இந்த வேவ் லென்த் இந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுக்குள்ள பார்க்கணும். எப்படி விதவிதமா தெரியுதுன்னா, ஏன் இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல மட்டும்தான் போகணுமா, கிடையாதுல்ல. இட் கேன் மூவ் டு தி செகண்ட் ஆர்பிட். இங்க போயிருக்கலாம், இங்க போய் இது இதோட கூட வந்திருக்கலாம், அடுத்த ஸ்டெப்ல இங்க இருந்து இங்க வந்திருக்கலாம். இந்த எல்லா எனர்ஜி லெவலும் நமக்கு பார்க்கக்குள்ள கோடு கோடா தெரியும். அப்ப எப்ப ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுன்னா, when the electron jump from the original level to the higher energy level,
Immediate after, within 10 power minus 8 seconds, it come back to the original level. At that time, how much of energy it gained for the excitation, it lost that energy, come back to the original state. At that time, it emit the light of a particular wavelength. In that, we can get the spectrum of different wavelength. ஏன் டிஃபரெண்ட் வேவ்லென்த் நான் சொல்றேன்னா, அது ஒரே லெவல்ல மட்டுமே வந்துட்டுனா ஒரு வேவ்லென்த் கிடைக்கும். அது வெவ்வேறு லெவலுக்கு மாறி மாறி வந்துட்டுன்னா நமக்கு டிஃபரெண்ட் வேவ்லென்த் கிடைக்கும். ஓகே, so this is called atomic spectrum. இது எங்க நடக்குதுன்னா, this is happening inside the atom. ஆட்டத்துக்குள்ள நடக்கக்கூடியது. அதனால இது அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். சரி, இது எப்படி நம்ம நடத்த முடியும்? எப்படி இது நம்ம லைவா நம்மளுக்கு இது இருக்குதா, இந்த மாதிரி அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can do that in the practical. ரெண்டு இருக்கு. ரெண்டு வந்து நோன் ஸ்பெக்ட்ரம். என்ன அப்படின்னா, பியூரா வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஸ்பெக்ட்ரம்னு ஒண்ணு இருக்கு, மெர்குரி ஸ்பெக்ட்ரம்னு இருக்கு. ரெண்டுமே ஆட்டம் தானே, சோடியம் ஆட்டம், மெர்குரி ஆட்டம். ரைட், இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் சோடியம் வேப்பர் லேம்ப். அதுலயே மீனிங் வந்து போச்சு. சோடியத்தை வேப்பரா போட்டு அந்த லேம்ப்ல வச்சிருப்போம். இதுல வந்து திஸ் டியூப் இஸ் ஹைலி எவாக்குவேட்டட் டியூப். அது உள்ள என்ன பண்ணிருக்கீங்க, சோடியம் கேஸ் இருக்கு. சோடியம் கேஸ். இதுல ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கு. ஆக்சுவலி வாட் ஹேப்பன் அப்படின்னா, திஸ் எலக்ட்ரோட் கிவ் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுனா கொஞ்சம் ஹீட் ஆகும். உள்ள வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த ஃபிலமெண்ட் gives heat by thermoionic emission. It emits the electron. This electron is accelerated this atom. அந்த ஆட்டத்தை உள்ள போய் மோதி இந்த எனர்ஜியை மத்த ஆட்டத்துக்கு கொடுத்து, என்ன நான் சொன்னேன் அப்படின்னா, இதே ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு இருக்கு இந்த சோடியம் ஆட்டத்துல. சோடியம் ஆட்டத்துல இருக்கக்கூடிய சோடியம் ஆட்டம்னா NA 1124 1123 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, அடுத்த ஆர்பிட்ல 8, அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல 1. அப்ப இதை விட்டுருங்க K லெவல், இதை விட்டுருங்க L லெவல். இதோ இருக்கு இல்லையா, இதான வேலன்சி. இதுல இருக்குது ஒரு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானு நம்ம கொடுத்த அந்த எனர்ஜிய அது எடுத்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, இங்க மேல போயிடுச்சு. ரிட்டர்ன் வரக்குள்ள பாருங்க ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இங்க போனது திரும்பி வரக்குள்ள அப்படியே அந்த எனர்ஜிய விடுறதுக்கு பதிலா அது கொஞ்சம் டிஃபரெண்டா விடுது. அதாவது கொஞ்சம் தேர் மஸ்ட் பி லாஸ் இன் எனர்ஜி இல்லையா, இங்க சொன்ன. ஆனா என்ன இருக்கும், தேர் மஸ்ட் பி லாஸ் இன் எனர்ஜி. கொஞ்சோண்டு எனர்ஜி குறையும். கொடுத்த எனர்ஜி அப்படியே வெளில வராது. கொடுக்கக்குள்ள அந்த எனர்ஜி எடுத்துக்குது இல்லையா, எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து கேப் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் அது வெளியில விடுது. எப்படி விடுதுன்னா, எல்லோ லைட்டா வெளில விடுது. அது ஒரு வேவ்லென்த் விடுது. அதான் இந்த எனர்ஜி, அது ஹெச்நியூ அப்படின்றது எனர்ஜி வெளில வருது. அதுல இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சி C/λ இருக்கு இல்லையா, இந்த வேவ்லென்த் இருக்கு இல்லையா, இந்த வேவ்லென்த்தோடையது எதுக்கு மேட்ச் ஆக போகுதுன்னா எல்லோ கலருக்கு மேட்ச் ஆகுது. நம்ம கண்ணுக்கு தெரியுது. we can see that light. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வேவ்லென்த்தா அது வெளியில வருது. இதுதான் வந்து இந்த சோடியம் வேப்பர்ல நடக்கக்கூடியது. சரி சார், இது நேரடியா பார்க்க முடியுமான்னா நல்லாவே பார்க்கலாம். உங்க கண்ணால நல்லாவே தெரியும் அது எல்லோ கலர்ன்றது நல்லா நீங்க கண்ணால பார்க்க முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது, அதுலயே ரெண்டு விதமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷனுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கும், செகண்ட் எக்ஸைட்டேஷனுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப நீங்க இந்த வேவ்லென்த்துக்கு ஒண்ணு பாத்துறீங்க, அடுத்தது அடுத்த லெவலுக்கு போகுது, அதுல இருந்து வருது, அந்த வேவ்லென்த் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப இத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சோடியம் வேப்பர்ல எப்படி வந்து எல்லோ லைட் வருது அப்படின்றதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். நம்ம இன்புட் எனர்ஜி கொடுக்குறோம், அந்த எனர்ஜி எடுத்துட்டு எக்ஸைட்டட் லெவலுக்கு போகுது, எக்ஸைட்டட் லெவல்ல இருந்து கீழே வரக்குள்ள நம்ம என்ன எனர்ஜி கொடுத்தோமோ அதை அப்படியே மாத்தி என்னவா கொடுக்குது அப்படின்னா எனர்ஜி டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா கொடுக்குது. அந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எல்லோவுடைய வேவ்லென்த்துக்கு மேட்ச் ஆகுது. நம்ம கண்ணுக்கு அது தெரியுது, எல்லோவா தெரியுது. சரி, அப்ப எல்லோவே தெரியுதுன்னா ஒரே ஒரு வேவ்லென்த் தானான்னு கேட்டா அது கண்டிப்பா இருக்காது. நான் அப்பவே சொல்லியிருக்கேன், ஒரே வேவ்லென்த் வரணும்னா என்ன கண்டிஷன்னா, எக்ஸைட்டட் லெவல் வந்து ஒரு லெவலுக்கு மட்டுமே போய் திரும்பி வரணும். இங்க இருந்து இது அடுத்த லெவலுக்கு இதுக்கு மட்டுமே போய் திரும்பி வந்தா மட்டும்தான் ஒரு வேவ்லென்த் கிடைக்கும். அப்போ நீ கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி இது இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அடுத்த ஒரு லெவலுக்கு தான் இதை பொறுத்தவரை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லா பாத்துங்க, இதை பொறுத்தவரையில அடுத்த ஒரே ஒரு லெவலுக்கு தான் பாசிபிலிட்டி. என்ன லெவல் அப்படின்னா, ஒண்ணு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது KLM Nக்கு போகும், அல்லது அதுக்கு அடுத்தது ஓக்கு போகும். இது ரெண்டு தான் இதோட பாசிபிலிட்டி. அவ்வளவுதான் இதோட மேக்ஸிமம் எக்ஸைட்டேஷன் நடக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா நிறைய எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது அயன்ஸா போயிடும். இது நார்மலா கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸைட்டேஷன். சரி சார், அதனால இப்ப என்ன கிடைக்குதுன்னா, இஃப் யூ டேக் த ஸ்பெக்ட்ரம், இந்த லைட்டை வந்து ஸ்பெக்ட்ரம் இதை வந்து ஒரு ப்ரிசர்ஸ்ல அனுப்புறீங்க, இல்ல ஒரு கிரேட்டிங்ல அனுப்புறீங்க அப்படின்னா we can see two lines. ரெண்டு லைன் மட்டும் தான் தெரியாது. நான் அதை வச்சுதான் சொல்றேன். ரெண்டு லைன் தெரிஞ்சதுன்னா அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு எக்ஸைட்டேஷன் தான் இருக்கும். அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன், இன்னொன்னு செகண்ட் எக்ஸைட்டேஷனா இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கான வேவ்ல எப்படி அந்த எக்ஸைட்டேஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம். இந்த சோடியம் வேப்பர் லேம்ப ஒரு ஸ்லிட் வச்சு இந்த லைட்டை என்ன பண்றோம், ஒரு கிரேட்டிங்ல விழ வைக்கிறீங்க. கிரேட்டிங் பத்தி உங்களுக்கு முன்னே சொல்லிட்டேன் இல்லையா, நிறைய லைன்ஸ் இருக்கும். இந்த லைட் அந்த லைன்ஸ்ல போய் படுது. இந்த சோடியம் லைட்டு போய் அந்த லைன்ஸ்ல படுது, அந்த கிரேட்டிங்ல போய் படுது. கொரோனா வந்துச்சான்னு தெரியலையா, இந்த லைன் படுது. இப்போ இதோட கிரேடிங் லைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகி தெரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் ஆகுதுன்னா இந்த பக்கம் தெரியுது. இந்த லைன்ஸை ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு அனலைஸ் பண்றீங்க. ரெண்டு லைன் கிடைக்குது. ஒன்னு 58901, இன்னொன்னு 589. இந்த ரெண்டு லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பினா இந்த ரெண்டு லைன்ஸ் கிடைக்குது. இதுக்கு பேரு சோடியம் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு சோடியம் ஸ்பெக்ட்ரா, இந்த ரெண்டு லைன்ஸ். அப்ப இந்த காம்போசிட்டா வந்து அந்த ரெண்டு லைன்ஸ் நமக்கு ரெண்டு எக்ஸைட்டேஷன். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இதே மாதிரியே மெர்க்குரி வேப்பரை வச்சா என்ன ஆகும், கிரேட்டிங்ல இதுக்கு பதிலா மெர்க்குரி வேப்பரை வச்சா என்ன ஆகும்? அப்ப மெர்க்குரியில வந்து என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி கிடையாது. மெர்க்குரி இதுல வந்து ஒரு எக்ஸைட்டேஷன் தான் சொன்னாங்க. இப்ப மெர்க்குரிக்கு வந்து எக்ஸைட்டேஷன் நிறைய இருக்கலாம் இல்ல, கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் அதுல என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது. இதே மாதிரி மெர்க்குரி வேப்பரை பண்ணினா என்ன ஆகுது, இது அவுட்டர் மோஸ்ட்னு வச்சு, இந்த அவுட்டர் மோஸ்ட்ல இங்க இருந்து போய் இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்க ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்க ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்க ஒரு பாசிபிலிட்டி. இந்த மாதிரி நிறைய மெனி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் மெர்க்குரி. மெர்க்குரிக்கு எக்ஸைட்டேஷன் நிறைய எக்ஸைட்டேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால என்ன ஆகுது, அந்த மெர்க்குரியில இருந்து வெளில வரக்கூடிய லைட் இருக்கு இல்லையா, அது எல்லா வேவ் லென்த்தும் இருக்குது. நிறைய விசிபிள் கலர்ஸ் சொல்றோம் இல்லையா, என்ன சொல்றோம், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வயலட்ல வயலட் 1, வயலட் 2 அப்படின்னு ரெண்டு தெரியும். இண்டிகோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாது. ப்ளூல ப்ளூ 1 அப்படின்னு ஒன்று தெரியும். கிரீன்ல G1, G2 ரெண்டு தெரியும். எல்லோல Y1, Y2 ரெண்டு தெரியும். ஆரஞ்சுல அந்த அளவுக்கு தெரியாது. ரெட்ல R1, R2 அது ரெண்டு தெரியும். இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட எக்ஸைட்டேஷன் தான். அது எக்ஸைட்டேஷன் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரக்குள்ள வரக்கூடியது எந்தெந்த இடத்துல இருந்து விழுந்து விழுது, இங்க இருந்து இங்க வருதா, இங்க இருந்து இங்க வரலாம், இங்க இருந்து இங்க வரலாம், இங்க இருந்து இங்க வரலாம். இந்தளுடைய இந்த எக்ஸைட்டேஷன்ல கொடுக்கக்கூடிய எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் தான் நமக்கு டிஃபரெண்ட் வேவ்லென்த் தான் செய்யுது. அதைத்தான் நம்ம டிஃபரெண்ட் கலர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இதை பொறுத்தவரை ஒவ்வொன்றும் எல்லாரும் ஒரு கலர்ஸ் தான் நமக்கு தெரியுது. இது எல்லாம் குரூப்பா ஒன்னா சேர்ந்ததுதான் உனக்கு ஒயிட். பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒயிட்டா தெரியும், ஆனா அது ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்க்க உள்ள என்னவும் இவ்வளவும் அது உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கலர். டைரக்டா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்லி ஒயிட் தான் தெரியும். அது ஸ்பெக்ட்ரம் எடுக்கக்குள்ளதான் என்ன ஆகுது, அது பிரியறது நம்மளுக்கு கண்ணால கரெக்டா பார்க்கணும். ஓகே, so this is mercury spectra. So in that mercury spectra we can see all those colors which are hidden inside the white.
that is mercury spectra. So that we can say in the monochroma, in that sodium vapor lamp, we can see only the yellow color. Sodium vapor என்ன பார்க்கிறோம்? Only the yellow colors தான் பார்க்கிறோம். But yellow colors-ல ரெண்டு wavelengths இருக்குன்னு சொல்லுவோமே தவிர வேற எந்த கலரும் அதுல கிடையாது. கலருமே yellow தான். அதனால the yellow 1 yellow 2 ன்னு சொல்றோம். So that we can say chrome அப்படின்னா கலர்னு அர்த்தம், மோனோக்ரோம் அப்படின்னா ஒரே ஒரு கலர்னு அர்த்தம். So that we can say sodium vapor lamp as a monochromatic light. அதான் monochromatic light அப்படி சொல்றோம். இப்ப ஹைட்ரஜன் அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறாங்க. ஹைட்ரஜனை அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறாங்க. அப்ப என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அந்த இந்த டெரிவேஷன் உனக்கு அந்த புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டெரிவேஷன் எழுதி, அதாவது எனர்ஜி En equal to minus energy of the nth orbit equal to minus m e power 4 z square divided by 8 epsilon naught square n square h square. adana epsilon n square h square. Okay, this is energy of the nth orbit, general formula. Yeah, இதை நீங்க வந்து எழுதிக்கணுமா? அது வந்து டெரிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன். For hydrogen atom for hydrogen atom z equal to 1 அப்படின்னா En is equal to minus m e power 4 divided by 8 epsilon naught square h square எங்க போட்டுங்க, n square. சரி, இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, இது கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். If energy of the first orbit En1 is equal to minus m e power 4 divided by 8 epsilon naught square h square n1 square. Energy of the second orbit, energy of the second orbit n2 minus m e power 4 divided by 8 epsilon naught square h square n2 square அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? So difference in energy level, the difference in energy level அப்படின்னு பாத்தீங்கன்னா En2 minus En1, this is the difference in energy level. So En2 what? En2 is equal to minus m e power 4 divided by 8 epsilon naught square h square n2 square. Okay, minus இது மைனஸ் தானே, minus of m e power 4 divided by 8 epsilon naught square h square n2 square. இது ரெண்டு பிளஸ் ஆயிடும் இல்லையா? இது மறுபடியும் பிளஸ் ஆயிடும். இதை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம், அதை தூக்கி பண்ணி போட்டுக்கலாம். இது பாருங்க, அது காமனா உள்ள வெளில எடுத்துட்டேன். காமனா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா m இருக்குது, e power 4 இருக்குது, டிவைடட் பை 8 epsilon naught square h square காமனா. இதை வெளில எடுத்துறேன், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அப்படி இருந்தா இங்க 1 by n2 சாரி n1 வரும் இல்லையா? 1 by n1 square minus 1 by n2 square வரும் இல்லையாமா? சரி, இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா EC, இது வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ் h nu தானே. சோ h nu is equal to இப்படி எழுதிக்கலாம். இது m, இது அப்படியே h nu is equal to போடலாம். நியூக்கு பதிலா h nu hc by lambda அப்படின்னு கூட போட்டுக்கலாம் இல்லையா? hc by lambda. அப்போ இங்க என்ன எழுதிக்கிறேன், hc by lambda is equal to the same value will come. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன், 1 by lambda 1 by lambda is equal to என்ன வரும் அப்படின்னா இந்த h c அந்த பக்கம் டினாமினேட்டர் போயிடும். அப்ப என்ன வரும், அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன் பாருங்க, m e power 4 divided by 8 epsilon naught square h, இங்க ஒரு h இருக்கு, அது அந்த பக்கம் போயிடுது, h cube ஆயிடும், ஒரு c அடிஷனலா இங்க உள்ள போகுது. ஓகேவா? சோ 1 by lambda is equal to m e power 4 8 epsilon naught square h cube c அப்படின்னு வந்துரும். 1 by
n1 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 ஸ்கொயர். ஆச்சா? இப்ப ஒரு வேர்டு போட்டுக்கிறேன் பாருங்க. இதுக்கு பதிலா பாத்தீங்களா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் பாருங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி, h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், c வெலாசிட்டி ஆஃப் லைட் எல்லாமே கான்ஸ்டன்ட்ன்றதால 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square அப்படின்னு இருக்கு. What is r? r பேர் வந்து ரிக்பர் கான்ஸ்டன்ட் பேரு. r க்கு பேர் வந்து ரிக்பர் கான்ஸ்டன்ட். அந்த r ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா r ஓட வேல்யூ r is equal to 1.094 into 10 power 7 per meter னு வரும். This is r value. அப்ப 1 by lambda ன்னா என்ன? It is called wave number அப்படின்னு பேரு. 1 by lambda அப்படிங்கிறது என்னது? wave number. எத்தனை நம்பர் ஆஃப் வேவ் போகுதுங்கிறதா வேவ் நம்பர். இதை எப்படியும் சொல்லலாம், நியூ பார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 1 by lambda அப்படின்றது பதிலா நியூ பார் அப்படின்னு கூட போடலாம். உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படியே நியூ பார் தான் கொடுத்துருக்காங்க, வேவ் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு டைரக்டா அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அந்த 1 by n ஸ்கொயர் 1 by m ஸ்கொயருக்கு பதிலா நீங்க எப்படி போட்டுக்கலாம், இது நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் போடலாம். அப்பதான் நம்மளுக்கு சொல்றதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, எழுதிக்கிட்டு இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அடுத்தது நான் போயிருக்கேன். If the electron jump from any other higher orbit to the first orbit, it is called a Lyman series. அப்போ லைமன் சீரீஸ்ல n அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, n is equal to first. ஓகே, m அப்படிங்கிறது என்ன, m equal to பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, ரெண்டாவது ஆர்பிட்ல இருந்து வந்திருக்கலாம், மூணாவது ஆர்பிட்ல இருந்து வந்திருக்கலாம், நாலாவது ஆர்பிட்ல இருந்து வந்திருக்கலாம், and so on. ஓகே, அப்போ லைமன் சீரீஸை பொறுத்தவரையில n is equal to 1, m க்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கலாம், நியூ பார் equal to r into 1 by n ஓட வேல்யூ என்னது 1 ஸ்கொயர் மைனஸ் 1 by m ஸ்கொயர். n என்றது ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அதனால we can write this as r into 1 minus 1 by m square. This is for Lyman series. இந்த லைமன் சீரீஸ்ல அந்த கிடைக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெக்ட்ரம் எதுக்கு ஈக்குவலா தெரியும், இது கண்ணுக்கு தெரியும், இது வந்து கண்ணுக்கு தெரியாது. இது வந்து எங்க இந்த ரீஜன் எதுக்கு சமமா இருக்குன்னா, யூவி ரீஜன் அளவுக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? இந்த கிடைக்கக்கூடிய இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுடைய வேவ் லென்த் எப்படி இருக்குதுன்னா, வேவ் லென்த் வந்து இஸ் ஈக்குவல் டு த அல்ட்ரா வயலட் ரீஜியன். அல்ட்ரா வயலட் ரீஜியன்ல இருக்க நான் சொல்லக்கூடிய ரீஜியன் சொல்ற மாதிரி நல்லா கவனிக்கிற வார்த்தை. ரீஜியன் அப்படின்னா என்னன்னா, அல்ட்ரா வயலட்னா ஒரே ஒரு கோடு கிடையாது. அல்ட்ரா வயலட்னா ஒரு விசிபிள் ரீஜியன் சொல்றோம்ல, விசிபிள் ரீஜியன்னா கண்ணால தெரியக்கூடிய அந்த வேவ்ஸ் எல்லாமே ஒரு கலர் கிடையாது, மல்டி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, வயலட்டுக்கு 2 கோட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு ஹை ரிசால்விங் பவர் ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய கலர்ஸ் தெரியும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப யூவி ரீஜியன் சொல்றேன்னா, அந்த யூவி ரீஜியன்ல இவ்வளோ வேவ்ஸ் இருக்கும், அந்த கலர் அந்த வேவ் லென்த் எல்லாமே அதுல இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. லைமன் சீரீஸை பொறுத்தளவு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அடுத்தது வந்து ரெண்டாவதா என்ன அப்படி கண்டிஷன் அப்படின்னா, இஃப் த எலக்ட்ரான் ஜம்ப் ஃப்ரம் எனி அதர் ஹையர் ஆர்பிட் டு தி செகண்ட் ஆர்பிட். எங்கன்னு வந்து பாருங்க, ஏதாவது ஒரு ஹையர் ஆர்பிட் வந்து ரெண்டாவது ஆர்பிட்டுக்கு தாவுது.
அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைனுக்கு பேர் வந்து பால்மர் சீரீஸ். அப்ப நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இங்க n1 ஈக்குவல் டு சாரி n இஸ் ஈக்குவல் டு 2. m என்னவா இருக்கலாம்னா 3ல இருந்தா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் 3ல இருந்து வந்திருக்கலாம், 4ல இருந்து வந்திருக்கலாம், 5ல இருந்து வந்திருக்கலாம் போட்டுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா 1 பை என்ன ஃபார்முலா 1 பை n ஸ்கொயர், nங்கிறது 2, அப்ப 1 பை 4னு போட்டுக்கலாமா? 1 by 4 minus 1 by m square. r க்கு வேல்யூ தெரியும், m க்கு வந்து நீ வேல்யூ கொடுத்தீங்கன்னா போட்டுக்கலாம், m க்கு வேல்யூ கொடுத்தா போட்டுக்கலாம். So this is Balmer series. This Balmer series happens in the visible region. இது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட். அதாவது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்திலேயே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்பெக்ட்ரம் கலர் தெரியுது அப்படின்னா அது ஒரே ஒரு இடம் என்னன்னா பால்மர் சீரிஸ் மட்டும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். இந்த கோடுகள் எல்லாம் உன் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல தெரியக்கூடிய வேவ்லென்த் எல்லாம் எதுக்கு சமமா இருக்குது? நம்ம விசிபிள் ரேஸ்க்கு சமமா இருக்கு. மூணாவதா இருக்கக்கூடியது ஃபேஷன் சீரிஸ். What is fashion series? அப்ப நீங்களே சொல்லிடுவீங்க fashion series தான் any other higher orbit the third orbit. ஏதாவது higher orbit அந்த third orbitக்கு வந்துச்சுன்னா அது fashion series. அப்ப fashion series எப்படி சொல்லலாம்? n is equal to 3. m என்னவா இருக்கலாம் அப்படின்னா so m is equal to minimum possibility 4ல இருந்து 3க்கு வந்திருக்கலாம், 4, 5, 6 and so on. அப்ப இதை எப்படி நீங்க போடுவீங்க? நியூ பார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 by 3 ஸ்கொயர் 9 minus 1 by m ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் பேஷன் சீரீஸ். இந்த பேஷன் சீரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன ரீஜனுக்கு சேமா இருக்கும், நியரஸ்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா the lines which is equal to the infrared region, IR region சமமா இருக்கும், இன்ஃப்ராரெட் ரீஜனுக்கு சமமா இருக்கும். இதையும் நீங்க பார்க்க முடியாது, இன்ஃப்ராரெட் ரீஜனை பார்க்க முடியாது. ஓகே, அடுத்தது உள்ள 2 ரீஜன் என்ன அப்படின்னா இன்னும் ஒண்ணு ஃபேஷன் சீரிஸ், பிராக்கெட் சீரிஸ், ஃபண்ட் சீரிஸ், 2 சீரிஸ். அப்ப பிராக்கெட் சீரிஸ் என்னவா இருக்கும்? any other higher orbit to the 4th orbit, any other higher orbit to the 4th orbit, that is bracket series. இப்ப இந்த bracket series இங்க போட்டா உங்களுக்கு தெரியுதாப்பா bracket series? அப்ப 4th bracket series what is mean by bracket series? n is equal to 4, m is equal to 5 or 6 or 7 and so on. Okay, so in that bracket series new bar is equal to r into 1 by 16 minus 1 by m square. Okay, this is for bracket series. And what is the next series? அப்ப இந்த bracket series ஓட லைன் எங்க சார் இருக்கும் அப்படின்னா the lines in the bracket series also in the infrared region. இதையும் நீ கண்ணால பார்க்க முடியாது, இதோடைய ரீஜியன் ஐஆர் தான். இந்த கோடுகளும் நம்மளுக்கு எதுக்கு சமமா இருக்குன்னா இன்ஃப்ராரெட் ரேஞ்ச்ல தான் இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் ஃபைனலி ஃபண்ட் சீரிஸ். சைலண்ட் அந்த ஃபண்ட் சீரிஸ். இந்த ஃபண்ட் சீரிஸ்ல n is equal to 5, m is equal to என்னவா இருக்கலாம் அப்படின்னா 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், so on. So that new bar is equal to r into 1 by 25 minus 1 by m square. The region obtained is
also in the infrared region. அதுவும் infrared region தான். So this is any other higher orbit, the fifth orbit. எதுல இருந்தாலும் எங்க வரணும்? இது fifth orbitக்கு வரணும். இது fourth orbit, இது first orbit, இது second, இது third orbit, இது second orbit. Okay, this is the spectral series of hydrogen atom. இது யார் சொன்னார்னா இவரு போர் தான் வந்து இந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ பத்தி தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா எத்தனை கோடு வரும் அப்படின்றத சொல்லல. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கறத சொல்லல. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஷூட் ஃபார் ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சு ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா இட் இஸ் நாட் ஷூட் ஃபார் ஆல் த ஆட்டம்ஸ். எல்லா ஆட்டத்துக்கும் இது ஷூட் ஆகல. ஒரு காம்ப்ளிகேட்டடா அதிகமா அட்டாமிக் நம்பர் உள்ள ஒரு ஆட்டத்துக்கு இவருடைய கான்செப்ட் வந்து ஒத்து வரல. மீதி இதுக்கெல்லாம் ஓரளவு ஒத்து வருது. அண்ட் இன்னும் ஒரு சில கான்செப்ட் இருக்குது. இந்த லைமன் சீரீஸ், பார்மன் சீரீஸ் இதுல சொல்லிட்டாங்க இல்லையா, அதிகமான அதாவது ஹை ரிசால்விங் பவர் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கக்குள்ள, ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வச்சு பார்க்கக்குள்ள நிறைய இந்த ஒரு கோடு நிறைய பிரிஞ்சு தெரியுது. அதெல்லாம் இவர் சொல்லல. அதுக்கு வந்து ஜீமன் எஃபெக்ட்னு சொல்லுவோம், ஸ்டாக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதிகமா வந்து அதை மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு பார்க்கக்குள்ள லைன்ஸ் வந்து பிரிஞ்சு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கக்குள்ள பிரிஞ்சு தெரியும். அந்த மாதிரி அதிகமா வந்து பிரிஞ்சு தெரியக்கூடிய அந்த ஜீமன் எஃபெக்டை பத்தியோ அந்த ஸ்டாக் எஃபெக்டை பத்தியோ இவர் ஒன்றும் சொல்லல. அதுக்கு பேரு ஸ்பெஷல் லைன், ஸ்பெஷல் சீரீஸ்ன்னு பேரு. ஹை ரிசால்விங் பவர் வச்சு பார்க்கணும். ஓகேவா? அதை பத்தி இவர் சொல்ல. இருந்தாலும் இவர் சொன்னதுல நிறைய கான்செப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, the remaining we can see tomorrow.